12th max exercise 4.3 first sum find the domain of the following function அப்படினு கேட்டிருக்காங்க tan inverse of அதில் first sum பார்க்கலாம் tan inverse of root of 9 minus x square ஓகேவா இப்போ sin cos அதெல்லாம் பார்க்கும்போது நம்ம sin inverse cos inverse அதுக்குள்ளே இருக்கிற வேல்யூ வந்து எதில் இருக்கணும் -1, +1 அதனுடைய டொமைன் வந்து -1, +1 ஆனால் வந்து இங்கே டேனில் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா உள்ளே இருக்க வேல்யூ எப்படி இருக்கும் அப்படின்னா -∞ +∞ அதாவது ரியல் நம்பர்ஸ் எல்லாமே இன்க்ளூடட்னு அர்த்தம் ஓகேவா ஆங்கிளை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா -π/2 +π/2 வரைக்கும் அதாவது க்ளோஸ்ட் இன்டர்வலில் போடல ஏன்னா அது வந்து என்ன செய்யாது டச் பண்ணாது அந்த கர்வ் வந்து எப்படி இருக்கும் டச் பண்ணாமல் போயிடும் அப்படியே இப்படி வந்து இப்படி போகும் இந்த +π/2 -π/2ன்னு இருக்குன்னு வச்சுங்களேன் இந்த கோடு வந்து என்ன செய்யாது இந்த கோடும் இந்த நம்ம பாயிண்ட் வரைஞ்சிருக்கோம் இல்லையா அந்த பர்டிகுலர் பாயிண்டில் என்ன செய்யாது டச் ஆகாது அதுக்கு முன்னாடியே அப்படியே டச் பண்ணுற மாதிரியே என்ன செய்யும் அப்படியே போயிட்டே இருக்கும் ஆனால் டச் பண்ணாது இமேஜினரியாக நம்ம வந்து என்னது அது வந்து என்னது டச் பண்ணாமல் போயிட்டே இருக்கும் ஓகேவா இது வந்து 0 இது -π/2 இது +π/2ன்னு வச்சுங்களேன் இப்படி தான் போகும் கர்வ் ஓகேவா டேனோட கர்வ் வந்து இந்த மாதிரி தான் இருக்கும் கண்டினியூஸாக இருக்காது சைன் கர்வ் காஸ் கர்வ் மாதிரி என்ன ஆகாது இந்த டேனோட கர்வ் வந்து நம்மளுக்கு என்ன இருக்காது கண்டினியூஸாக இருக்காது அப்படியே கட்டாயி என்ன இருக்கும் இப்படி இருக்கும் ஓகேவா அதனால் இதனுடைய டொமைன் வந்து எப்படி இருக்குன்னா -∞ +∞ வரைக்கும் இங்கேருந்து 1 2 3 4 5ன்னு அப்படியே போயிட்டே இருக்கும் 1 2 3 4 அப்படின்னு போயிட்டே இருக்கும் இன்ஃபினிட்டி வரைக்கும் அதே மாதிரி இங்கேயும் -1 -2 -3ன்னு -∞ வரைக்கும் போயிட்டுருக்கும் அதனுடைய வேல்யூ அப்போ என்னது அப்படியே நீட்டகமாக வந்துக்கிட்டே இருக்க வேண்டியதுதான் ஆனால் அந்த இடத்துல தொடாது ஓகேவா அதனால என்னது இதனுடைய டொமைன் வந்து -∞ +∞ வரைக்கும் ஆங்கிள் பார்த்தீங்க அப்படின்னா -π/2 +π/2 ஓகேவா இப்போ டொமைனுங்கும் போது என்னது எக்ஸ் ஆக்சிஸில் எந்த அளவுக்கு அந்த கர்வ் வந்து எக்ஸிஸ்ட் ஆகுது அப்படிங்கிறது தான் அது டொமைன் ஓகேவா இப்போ இப்போ நம்ம சைன் இன்வர்ஸ் காஸ் இன்வர்ஸ் பார்த்த மாதிரி tan இன்வர்ஸ்லையும் என்ன செய்யணும் நம்ம இது உள்ளார tan இன்வர்ஸ்க்கு பக்கத்தில் இருக்கிற வேல்யூ எடுத்து என்ன செய்யணும் அந்த ரேஞ்சுக்குள்ளே நம்ம ஆப்ரேட் பண்ணணும் எக்ஸை தனியாக பிரித்து எடுத்து எக்ஸோட வேல்யூ என்னன்னு நம்ம கண்டுபிடிக்க போகிறோம் ஓகேவா அப்போ அது உள்ளார என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா √9 - x² இருக்குது அது என்னது அது எந்த ரேஞ்சுக்குள்ளே நம்ம ஆப்ரேட் பண்ணோம் அப்படின்னா -∞ +∞ வரைக்கும் -∞ +∞ வரைக்குங்கும்போது அதெல்லாம் என்னது அட் பிலாங்ஸ் டு ரியல் நம்பர் அது எல்லாமே என்னது ஒரு ரியல் நம்பர் இப்போ ரியல் நம்பருங்கும்போது இங்கே பொறுத்த வரைக்கும் என்ன நம்ம பார்க்கணும் அப்படின்னா ரியல் நம்பர்னால் எல்லா நம்பர்ஸ் -∞ +∞ வரைக்கும் போயிட்டு இருக்கும் ஆனால் இங்கே பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு இங்கே ரூட் இருக்கு இல்லையா இந்த ரூட்டுக்குள்ளார வந்து நம்மளுக்கு நெகட்டிவ் நம்பர்ஸ் வரக்கூடாது நெகட்டிவ் நம்பர்ஸ் வந்ததுன்னா அது என்ன ஆகிடும் ஆன்சரில் இமேஜினரியாக ஆகிடும் இமேஜினரி ஐயை தவிர்த்து மீதி இருக்கிற எல்லா நம்பர்ஸுமே நம்மளுக்கு ரியல் நம்பர்ஸ் அப்போ ஐ இங்கே வரக்கூடாது அதாவது நெகட்டிவ் ஆன்சர் வரக்கூடாது அப்படின்னா நம்ம என்ன செய்யணும் 9 - x²ங்கிறது என்னது 0 இல்லை 0க்கு மேலே இருக்கணும் அப்படிங்கிறதுனால நம்ம என்ன செஞ்சுருக்கோம் > > 0 அப்போ இந்த வேல்யூ எப்படி இருக்கணும் இது உள்ளார இருக்கிற வேல்யூ வந்து 0க்கு மேலே இருக்கணும் 0 1 2 3ன்னு அந்த நம்பர்ஸ் அப்படி போயிட்டு இருக்கணும் இல்லை 0வாக கூட இருக்கலாம் 0 விட கம்மியாக -1 -2 அப்படின்லாம் வந்ததுன்னா ரூட்டுக்குள்ளார -1 -2லாம் வரும்போது நம்மளுக்கு என்ன ஆகிடும் நெகட்டிவ் நம்பர்ஸ்க்கு ரூட் எடுத்தோம்னா நம்மளுக்கு என்ன ஆகிடும் இமேஜினரி ஆகிடும் ஆனால் இந்த டொமைன் வந்து எப்படி இருக்கும் ரியல் நம்பர்ஸுங்கும்போது என்னது இமேஜினரி பார்ட் வரக்கூடாது ஐ வரக்கூடாது அதனால நம்ம என்ன செஞ்சுருக்கோம் 9 - x² > 0ன்னு போட்டுக்கிறோம் ஓகேவா இப்போது நம்மளுக்கு எக்ஸை மட்டும் தனித்தனியாக பிரித்து எடுக்கணும் இல்லையா ஸோ -9ஆல் நம்ம ஆப்ரேட் பண்ணுறோம் ஸோ -9 + 9 இங்கே கேன்சல் ஆகி -x² இருக்கும் > -9 இப்போ நம்ம என்ன செய்கிறோம் இதோட இடத்த மாற்றணும் இல்லை சைனை மாற்றணும்னா நம்மளுக்கு என்ன ஆகிடும் ஃபஸ்ட்டு சைனை மாற்றணும்னு வச்சிங்களேன் x² > 9 ஆகிடும் ஓகேவா அதாவது ரெண்டுத்துலேயுமே சைன் வந்து நெகட்டிவாக இருக்குது அதனால இந்த சைடில் கிரேட்டராக இருக்குது இதே நம்ம சைனை மாற்றணுன்னா நம்மளோட இன்இக்வாலிட்டி எப்படி ஆகிடும் மாறிடும் இப்போ 5 3ன்னு இருக்குங்கன்னு வச்சிங்களேன் -5 -3ன்னு இருக்குது எந்த பக்கம் வாய் பொழந்துட்டுருக்கும் பெரிய நம்பர் பக்கம் தான் வாய் பொழந்துட்டுருக்கும் ஓகேவா அப்போ இதில் நான் சைனை மாற்றிடுறேன் அப்போ போய் நான் இதை மாதிரி போட முடியாது ராங் அப்போ என்ன செஞ்சுக்கணும் 5 > 3 அப்போ இன்இக்வாலிட்டி என்ன செஞ்சிடுது மாறிடுது அப்போ நான் என்ன செஞ்சுக்கணும் x² > 9 மாற்றிக்கணும் ஓகேவா இப்போது நம்மளுக்கு எக்ஸ்ன்னு இருந்ததுன்னா நம்ம டேரெக்டாக அதை போய் நம்ம ரூட் எல்லாம் எடுக்கக்கூடாது ரூட் எடுத்தால் என்ன ஆகிடும் நம்ம பாசிட்டிவ் நம்பர்ஸ் கொடுத்தோம்னா அதுக்கு ஒரு ஆன்சர் வரும் நெகட்டிவ் நம்பர்ஸ் கொடுத்தோம்னா நெகட்டிவான ஆன்சர் வந்துடும் ஓகேவா அதனால் மாடுலஸ் எக்ஸ்ன்னு போடணும் அதை ஓகேவா நம்ம x² நெக்ஸ்ட் ஸ்டெப்பில் என்னவா மாற்றிக்கணும் மாடுலஸ் எக்ஸ்ன்னு போட்டுக்கணும் மாடுலஸ்ன்னு போடும்போது பாசிட்டிவாக இருந்தாலும் நெகட்டிவாக இருந்தாலும் நம்மளுக்கு வெளியில் வர ஆன்சர் என்னவாயிடும்
பாசிட்டிவ் ஆன்சராக வரும். அதனால் நம்ம எக்ஸ் ஸ்கொயரை அடுத்தது இன்இக்வாலிட்டியில் நம்ம மாற்றும் போது எப்படி மாற்றணும் எப்போவுமே அப்படின்னா எக்ஸ் மாடுலஸ் எக்ஸ்ன்னு தான் போடணும். மாடுலஸ் எக்ஸ் இஸ் லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு 9க்கு ரூட் எடுத்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு 3 கிடைக்கும். ஓகேவா? இப்போது இந்த மாடுலஸ் எக்ஸ் இன் ஜென்ரல் மாடுலஸ் எக்ஸ் லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு ஏ அப்படின்னு வச்சுங்களேன். அது நம்ம எப்படி எழுதலாம் அப்படின்னா மைனஸ் ஏ லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு எக்ஸ் லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு ப்ளஸ் ஏ. அதாவது இந்த எக்ஸுக்கு வந்து இப்போ லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு ஏன்னு வச்சுக்கலாம். இப்போ ஏங்கிற இடத்துல இப்போ 3 இருக்குது. அப்போ 3னா என்னது பாசிட்டிவ்லையும் அந்த 3 எடுத்துக்கலாம், நெகட்டிவ்லையும் அந்த 3 எடுத்துக்கலாம். அதாவது மாடுலஸ் எக்ஸு அப்படின்னா என்னது பாசிட்டிவ் வேல்யூஸும் இருக்கும் நெகட்டிவ் வேல்யூஸும் இருக்கும் அதே நம்பர்ஸுக்கு. ஓகேவா? அதனால் நம்ம இதை எப்படியும் கூட எழுதிக்கலாம் அப்படின்னா -3 லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு எக்ஸ் லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு 3. டொமைன்னு கேட்டிருக்கிறதுனால நம்ம டொமைன் இஸ் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம என்ன செஞ்சுக்கலாம், இதை இந்த க்ளோஸ்டு இன்டர்வலுக்குள்ளே எழுதிக்கலாம். ஏன்னா ஈக்குவல் டு இருக்கிறதுனால இந்த -3 இன்க்ளூடடு +3 இன்க்ளூடட். ஸோ டொமைன் இஸ் -3, 3. ஓகேவா? நெக்ஸ்ட் சம் பாருங்கள். -1/2 tan inverse of 1 - x ஸ்கொயர். பக்கத்தில் இருக்கிற நம்பர்ஸ்லாம் விட்டலாம். -π/4க்குலாம் அது சம்மந்தம் கிடையாது. நம்ம tan இன்வர்ஸுக்கு உள்ளார என்ன இருக்கோ அதை தான் நம்ம எப்போவுமே ஆப்ரேட் பண்ணுறோம். ஓகேவா? அதனால் அது உள்ளார என்ன நம்பர் இருக்கோ அதை மட்டும் நம்ம எடுத்துக்கிட்டு நம்ம டொமைன் கண்டுபிடிச்சா போதும். ஓகேவா? அப்போ என்ன ஆகும், அது உள்ளார என்ன நம்பர் இருக்குது அப்படின்னா 1 - x ஸ்கொயருங்கிற நம்பர் இருக்குது. ஓகேவா? 1 - x ஸ்கொயருங்கிறது நம்ம என்ன செய்யணும், அது வந்து -∞ +∞ இருக்கணும். டொமைன்னா என்ன செய்யணும், டேனை பொறுத்த வரைக்கும் tan இன்வர்ஸ் பொறுத்த வரைக்கும் என்ன செய்யணும், -∞ +∞ வரைக்கும் ஆப்ரேட் பண்ணணும். -∞ +∞ என்னது, அது ஒரு ரியல் நம்பர் தான். ஓகேவா? அப்போ எக்ஸுக்கு எந்த வேல்யூ கொடுத்தாலும் நம்மளுக்கு இமேஜினரி நம்பர்ஸ் வரப்போகிறது கிடையாது. 1ஓ இல்லை -1ஓ இல்லை 2ஓ 0 எந்த நம்பர் கொடுத்தாலும் இந்த ஆன்சர் என்ன வரப்போகிறது கிடையாது, நம்மளுக்கு இமேஜினரி வரப்போகிறது கிடையாது. அதனால் எக்ஸ் வந்து எந்த வேல்யூ வேணாலும் எடுத்துக்கலாம். அதை நம்ம ஜென்ரலாக எப்படி எழுதலாம், எக்ஸ் எந்த வேல்யூ வேணாலும் எடுத்துக்கலாங்கிறதுக்கு எக்ஸ் பிலாங்ஸ் டு ஆர். ஸோ எக்ஸ் எந்த மாதிரி வேல்யூ எடுத்துக்கிட்டாலும் நம்மளுக்கு இந்த கண்டிஷன் என்ன ஆக போகிறது கிடையாது, நம்மளுக்கு ஃபால்ஸ் ஆக போகிறது கிடையாது. ரியல் நம்பர்ஸ் தான் ஆன்சர் வரப்போகுது. அதனால் நம்ம என்ன செய்யலாம், இன் ஜென்ரலாக எக்ஸ் பிலாங்ஸ் டு ரியல் நம்பர் அப்படின்னு எழுதிடலாம். ஓகேவா? ஏன்னா அவங்க டொமைன்னு கேட்கும்போது எக்ஸுக்கு தானே நம்ம கண்டுபிடிப்போம். ஸோ எக்ஸ் வந்து ஆர் டேக் ஆர், அதாவது ரியல் நம்பர்ஸ் எந்த நம்பர்ஸ் கொடுத்தாலும் அது அந்த கண்டிஷனை சாட்டிஸ்ஃபை பண்ணும் அப்படின்னு சொல்லிடலாம். ஓகேவா?